வணக்கம். திரைப்பட இயக்குனர் நடிகர் கிருஷ்ணராஜ் பேசுறேன். நான் வெளியிடும் கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதிய கவுண்டர்கள் இல்ல திருமணத்தில் பாடும் நம் கொங்கு மங்கள வாழ்த்து காலத்தால் அழியாத ஒரு காவியம். உலகின் எந்த ஒரு திருமண விழாவிலும் இப்படி ஒரு சிறப்பான பாடல் இல்லை என்றே சொல்ல வேண்டும். கவுண்டர் வீட்டு திருமணங்களில் இந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டாலும் கொங்கு மண்ணில் வாழும் மற்ற இனத்தவர்களையும் பாராட்டி சிறப்பித்து கௌரவித்து பாடும் பாட்டு அது. அதனால்தான் மற்ற இனத்தவரும் விரும்பி கேட்கும் ஒரு பாடலாக இன்று வரை அது இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இன்றைய அவசர உலகில் அதன் வரிகள் மறக்கப்பட்டு ராகம் தேய்ந்து வருகிறது. இந்த அரிய களஞ்சியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் பிரபல சினிமா பாடகர் டி.எம். சவுந்தரராஜனின் வாரிசு டி.எம்.எஸ். பால்ராஜ் அவர்களின் எடுப்பான வெண்கல குரலில் இந்த மங்கள வாழ்த்தை பாட வைத்து ஒளிநாடாவாக வெளியிடுகிறேன். நாம் கொங்கு மண்ணின் ஒட்டுமொத்த பண்புகளையும் எல்லா இனத்தவர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்த இன்னும் கூட அப்படியே வாழ்ந்து வருகின்ற வரலாற்றினை சிறப்பித்து சொல்லும் இந்த மங்கள வாழ்த்து கவுண்டர்கள் வீடுகளில் மட்டுமில்லாமல் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டிய சரித்திர புகழ் ஒளிநாடாயது. இந்த அரிய பொக்கிஷத்தை நாம் அனைவரும் போற்றி வணங்கும் அன்னை பெரியகாண்டி அம்மனுக்கும் மதுக்கரை செல்லாண்டி அம்மனுக்கும் காராள வம்சத்தில் பிறந்து வீரத்துடன் வாழ்ந்து தெய்வமான பொன்னர் சங்கருக்கும் அருமை தங்கம் தங்காய்க்கும் அவர்களை ஈன்ற குன்றுடையான் தாமரை நாச்சிக்கும் உடன்பிறவா சகோதரன் சாம்புவனுக்கும் அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக விளங்கிய மாயவருக்கும் வழி வழியாக அவர்களை வணங்கும் நம் கொங்கு மண்ணின் கோடான கோடி பக்தர்களுக்கும் இந்த மங்கள வாழ்த்து ஒளிநாடாவை பாசத்துடன் சமர்ப்பிக்கிறேன். பெரியகாண்டி அம்மன் திருக்கோயிலை சிறப்பாக நிர்வகித்து வரும் பரம்பரை அறங்காவலர்களான திரு பொன்னழகேசன், திரு குமார முத்துகிருஷ்ணன் மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன். வீரப்பூர் பெரியகாண்டி அம்மன் சன்னதியில் முதன்முறையாக நான் சந்தித்த பெரியகாண்டி அம்மன் திருக்கோயில் கோபுரத்தை கம்பீரமாக புதுப்பித்து திருப்பணி செய்து வரும் ஈரோடு அண்ணன்மார் கிரேனைட்ஸ் திரு சென்னியப்பன் அவர்கள் பொன்னர் சங்கர் காவியத்தை உலக புகழ் பெருமளவுக்கு திரைப்படமாக உருவாக்குங்கள், உங்களால் அது முடியும், பெரியகாண்டி அம்மன் அருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என அவர் உற்சாகப்படுத்தினார். பெரியகாண்டி அம்மன் சன்னதியில் அவர் சொன்ன அந்த வாசகத்தை பெரியகாண்டி அம்மனே சொன்னதாக நினைத்து கொங்கு வளநாடு பிலிம்ஸை நிறுவி பொன்னர் சங்கரின் பிள்ளையார் சுழியாக இதோ இந்த மங்கள வாழ்த்தினை உங்கள் முன் படைக்கின்றேன். மங்கள வாழ்த்தின் சிறப்பான வார்த்தைகள் ஆழமாக நம் நெஞ்சில் பதிய வேண்டும் என்பதற்காக அளவோடு ராகத்தை இழுத்து பாட வைத்துள்ளேன். இந்த மங்கள வாழ்த்து சம்பந்தமாக பத்திரிகை உலகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் நிருபர் என்னை பேட்டி கண்ட போது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது. கவுண்டர்களின் பெருமையை நான் ஓவராக வக்காலத்து வாங்கி பேசுவதாக அது சொல்ல அதை நான் கோபமாக மறுக்க இதோ பேட்டி ஆரம்பம். வணக்கம் டைரக்டர் கிருஷ்ணராஜ் சார். வணக்கம்மா. கொங்கு வளநாடு பிலிம் சார்பா ஒரு வித்தியாசமான புதுமையான கேசட் வெளியிட போறதா உங்க அசோசியேட் போன் பண்ணியிருந்தார். உங்களை அது சம்பந்தமா பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தேன். முதல்ல உங்களை பத்தி கொஞ்சம் பயோடேட்டா சொல்றீங்களா? என்ன பத்தி சொல்றதா? ஏன் கேசட் வெளியிடுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரிஞ்சு கேக்குறீங்களா? நீங்க சத்யராஜ் மணிவண்ணா எல்லாருமே கோயம்புத்தூர்ல ஒட்டுமொத்தமா குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? அது என்னமா கோயம்புத்தூர் லொல்லு? தமாஷா பேசுனா அதுக்கு பேரு லொல்லா? மத்தவங்க பேசினா அது தமாசு, கோயம்புத்தூர்காரங்க பேசினா அது லொல்லு. தமாசுக்கும் லொல்லுக்கு என்னமா வித்தியாசம்? தமாசுனா சிரிச்சிட்டு அப்பவே மறந்துடலாம், கோயம்புத்தூர் பார்ட்டிங்க பேசினா சிரிச்சிட்டு ஒரு வாரம் வரைக்கும் மறக்க முடியாது சார். அப்படியா? நான் இப்ப சொல்ல போற விஷயம் ஒரு வாரம் வரைக்கும் இல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத பாதிப்பு அது உண்டாக்கும். அதுக்கு முந்தைய உங்க பயோடேட்டா கொஞ்சம் சொல்லிடுங்க சார். சிவக்குமார் சார் திருப்பூர் மணி அண்ணங்கிட்ட சொல்லி ரோசாபுரவுக்காரில் என்ன அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் பல நல்ல படங்களுக்கு கதவசனம் எழுதியிருக்கேன், பல நல்ல படங்களை டைரக்ட் பண்ணிருக்கேன், பல நல்ல படங்களை நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கேன். ஓகேவா சார்? என்ன ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? உங்க படங்கள் நிறைய நான் பாத்திருக்கேன் சார். உங்க கதை வசனம் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், நடிப்பாகட்டும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ரோசாபுர வைக்கக்காரி, கல் தூண், திறமை, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, நீங்க நடிச்ச நினைவு சின்னம், வாழ்க்கை சக்கரம், பல படங்கள் எல்லாமே கமர்ஷியல் சக்சஸாவும் கேரக்டர் ஆழமாவும் அழுத்தமா இருக்கும். அவ்வளவு ஏன் கல் தூண்ல முதல்ல சிவாஜி மூலமா நீங்க காட்டினீங்களே ஒரு கவுண்டர்னா எப்படி இருப்பாருன்னு, தட் இஸ் சூப்பர். அதுக்கப்புறம் அந்த சின்ன கவுண்டர், எஜமான், நாட்டாமை, சூரியவம்சம்னு அந்த கவுண்டர் கேரக்டர் எத்தனை படங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டர்ங்கிறது ஒரு ஜாதியோட பேர்னு நீங்க நினைக்கலாம். நோ, ஒட்டுமொத்த கொங்கு மண்ணுக்குன்னு பண்பாட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் சொன்னீங்கன்னா அதுதான் கவுண்டர் கேரக்டர்.
கொங்கு மண்ணில் இருக்கிற மத்த இனத்திலையும் இதே கவுண்டர் மாதிரி கேரக்டர்ஸ் தாமா நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன் சார். சொல்லுமா. எனக்கு என்னவோ இந்த கவுண்டர் கேரக்டர் சினிமாவுக்கோ கொஞ்சம் மிகப்படுத்தி ஓவரா தூக்கி வச்சு சொல்றீங்களோன்னு நினைக்கிறேன். ஓஹோ. கவுண்டர் பேச்சுக்கு 8 பட்டியா கட்டுப்படுங்கிறதெல்லாம் டூ மச். இப்போ படத்துக்கு படம் பட்டி கூடிட்டே போய் 48 பட்டி வரைக்கும் வந்துட்டாங்க. ஓவர் வீரம், ஓவர் நேர்மை, ஓவர் கம்பீரம், ஓவர் சைஸ் மீச கூட சார் எல்லாமே ஓவர். இல்லம்மா, மீச வேணும்னா கொஞ்சம் பெருசு பெருசா வச்சு நாங்க சினிமாவில காட்டியிருக்கலாமே தவிர அந்த வீரம், அந்த நேர்மை, அந்த கம்பீரம் மீச வச்ச கவுண்டர்கிட்டயும் அதான், இல்லாதவங்க கிட்டயும் கிட்டத்தட்ட அதாம்மா. சார், நீங்க அந்த இனத்துல பிறந்ததாலையும் அங்க இருக்கிற கேரக்டர்ஸே சினிமாவில பாப்புலர் பண்ணதாலையும் டூ மச்சா புகழாதீங்க சார். என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்ற? உனக்கு தெரியுமா, என்னோட சினிமா நேரம் போக மீதி நேரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் இருக்கிறவன் எல்லா நாட்டு கலாச்சாரத்தை படிச்சுட்டு சொல்றேன். இன்றைய நாகரிக சூழ்நிலை காரணமா, செய்கிற தொழில் பிசி காரணமா அந்த பழைய பண்பாட்டுல ஏதோ 5% 10% குறைஞ்சிருக்கலாம். மத்தபடி இந்த கொங்கு நிலப்பகுதியில் வாழ்ற மக்களோட பண்பாடு irrespective of caste சொல்றேன், உலகத்துல நீ வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அடிச்சு ஆணித்தரமா சொல்ல முடியும். இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்த கொங்கு பூமி. டைரக்டர் சார், எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இருக்கிற ரெஃபரன்ஸ் புத்தகங்களை காட்டி அவங்களோட வாய் அடைங்களா? சண்முக சுந்தரம், சவுந்தரம் கைலாசம், சிலம்புலியாறு, புலவர் ராசு, அறிஞர் குழந்தசாமி, தினமலர் கிருஷ்ணமூர்த்தி, பெங்களூர் கிருஷ்ணசாமி, அருணாச்சல கவுண்டர், பெரியசாமி தூர, இன்னும் எத்தனையோ பல அறிஞர்கள் கொங்க பத்தி எழுதியிருக்காங்க. புஸ்தகம் தர படிச்சு பாரு. சாம்பிளுக்கு புலவர் தேப்பா சின்னசாமி கொங்கு வேளாளர் சடங்குகளில் பண்பாடுங்கிற புஸ்தகத்துல கொங்கு வேளாளர்களோட கேரக்டர் பத்தி எழுதியிருக்காரு. படிக்கிற கேள். இதுல சொல்லி இருக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட நாங்க சினிமாவில காட்டுனதில்ல. கேட்டுக்கா. கொங்கு வேளாளர்கள் உழைப்பையே உடமையாக மதிப்பவர்கள், உண்மையை உயிர் மூச்சாக கொண்டவர்கள், ஒழுக்கத்தையே உயிரினு மேலாக கருதுபவர்கள், ஊக்கத்தையே விளைநிலமாக கொண்டவர்கள், வாய்மை தவறாதவர்கள், பசிப்பிணி போக்கும் பண்பாளர்கள், விருந்திடுதலையே பெருமையாக கொண்டவர்கள், இரக்கம் உடையவர்கள், கடமை செய்பவர்கள், காலத்தை அறிந்து நடப்பவர்கள், செய்நின்றி உடையவர்கள், கொண்ட கொள்கை மறவாதவர்கள், வெள்ளை மனதாய் வெளிப்படையாய் பேசுபவர்கள், நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யாதவர்கள், எங்கிருந்து வந்தவர்களையும் ஆதரிப்பவர்கள், குலதெய்வத்தை மறவாதவர்கள், கடவுள் பற்று மிக்கவர்கள், மானம் உடையவர்கள், மானம் இழந்தால் வாழாதவர்கள், குடும்ப கட்டுப்பாடு உடையவர்கள். தெரிஞ்சுக்கா. இந்த புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கிற அருட்செல்வர் மகாலிங்கம் ஐயா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? என் மொழி இனியது, என் மண் இனியது, என் மரபு இனியது, என் சடங்குகள் இனியன, என் பண்பாடுகள் இனியன உயர்ந்தன, உலகம் பூரா சுத்துனூறு. அவரே சொல்றாரு. இதுக்கு நீ என்ன சொல்ற? புஸ்தகம் எழுதினவரு வெளியிட்டவரு 2 பேருமே கவுண்டருங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? இந்த மாதிரி 1000 புஸ்தகம் நீங்களே எழுதி நீங்களே வெளியிட்டுக்கலாம். டைரக்டர் சார், இது ஒரு டைப்பா பட்டிமன்ற மாதிரி பேசுற பொண்ணு. இந்த தீசிஸ படிச்சு காட்டுங்க. கொங்கு வேளாளர் உமன் இந்த லெஜெண்ட் ஆஃப் தாமரைன்னு ஒரு இங்கிலீஷ் லேடி பிருந்தா பெக் எழுதியிருக்காங்க. இத படிங்க, அப்புறம் பார்க்கலாம். The Kongu Velalar counters can be proud to have such a fine folk epic associated with their history and their role as local leaders. When extolling the greatness of counter community in Kongu Nadu, it is important to remember the role that women have played. பொன்னர் சங்கர் ஆராய்ச்சி பண்ணி கனடா யூனிவர்சிட்டியிலேயே இதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்கம்மா. சார், நானும் MA லிட்டரேச்சர் படிச்சவதான். தீசிஸ் பண்றவங்க அவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அப்படிதான் சிறப்பா எழுதி ஆகணும். அப்படியா? கவி சக்கரவர்த்தி கம்பர்னு கேள்விப்பட்டிருக்கியா? கிரேட் குவைட் சார். அந்த கம்பரு கொங்கு திருமணத்தோட சிறப்பை பார்த்துட்டு ஒரு மங்கள வாழ்த்து பாடி இருக்காரு தெரியுமா? அவரு கம்பராமாயணம் எழுதினாருன்னு தெரியும். இது என்ன புதுசா இருக்கே? கம்பராமாயணம் எழுதுறதுக்கு சேர சோழ பாண்டியும் கூட உதவி பண்ணல. சோழ மன்னங்கிட்ட கோச்சிட்டு வந்த கம்பரை கொங்கு மண்ணை சேர்ந்த சாத்தந்த கூட்டத்து வள்ளல் சடையப்ப கவுண்டர் தான் ஆதரிச்சு எழுத வச்சார். சடையப்ப வள்ளல்னு தெரியும், நீங்க என்ன சடையப்ப கவுண்டருங்கறீங்க? சடையப்ப கவுண்டர்ல கவுண்டரை தூக்கிட்டு வள்ளல அங்க சேர்த்துட்டாங்க. அங்கேயே பாலிடிக்ஸ் ஆரம்பமாயிடுச்சு. சரித்திரத்தில் நடந்த பல இருட்டடிப்புகள்ல இதுவும் ஒண்ணுமா? அப்படியா சார்? இன்னொரு இருட்டடிப்பையும் கேட்டுக்க. தமிழ்நாட்டுல கோயில்னு சொன்ன உடனே உனக்கு எது ஞாபகத்துக்குமா வருது? தஞ்சை பெரிய கோயில். கல்லே இல்லாத தஞ்சாவூர்ல எப்படி இவ்வளவு பெரிய கல்லாலான கோயில ராஜராஜன் கட்டினாருங்கிற ஆச்சரியமான கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கே தவிர அந்த கல்லெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டுப்பாரு, அது யாருக்குமே தெரியாது. கொங்கு மண்ணை சேர்ந்த கொல்லிமலையிலிருந்து கல் எடுத்து கொங்கு கவுண்டருங்க எருமை வண்டி கட்டி அதுல கொண்டு போய் கட்டினது. இது வரலாறு சொல்லுது, என்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ஜனங்களுக்கு இது பெருசா சொல்லப்படல. ஆக தமிழ் இலக்கியத்துல பெருசா சொல்லப்படுற கம்பராமாயணம், தமிழ்நாட்டுல பெருசா சொல்லப்படுற தஞ்சை பெரிய கோயிலும் எங்க கொங்கு மண்ணுல. அதெல்லாம் சரி சார். 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு பிறக்க போது கம்ப்யூட்டர் வளர்ந்து இன்டர்நெட் ஆகி அது உலகம் பூரா ஒரே வலையா பின்னிட்டு இருக்கு. இப்ப போய் இது எங்க பூமி எங்க பண்பாடு இது பெருசா சொல்றது தேவையா? மறுபடியும் டென்ஷன் பண்ணிட்டியம்மா.
இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் நம்பர் 1 ஸ்டேட், வசதியிலையும் வருமானத்திலையும். உலகத்திலேயே ஜப்பான் தான் மாடர்ன் டெக்னாலஜில நம்பர் 1. இவங்க அளவுக்கு அவங்க பண்பாட்டையும் சடங்குகளையும் காப்பாத்துறவங்க வேற யாருமே இல்ல. தெரியுமா உனக்கு? முன்னுக்கு வர்ற ஒவ்வொரு மனுஷனுக்கு எப்படி ஒரு கேரக்டர் தேவையோ அப்படி முன்னுக்கு வரக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்துக்கும் பாரம்பரியமான பண்பாடுகளும் கேரக்டரைசேஷனும் தேவைப்படுது. அமெரிக்கா எவ்வளவு முன்னுக்கு வந்திருந்தாலும் அது ஒரு குடியேற்ற நாடுங்கிறதால அவங்களுக்கு கலாச்சாரங்கிற ஆழமான வேறு இல்ல. அதனாலதான் அங்க அவ்வளவு ப்ராப்ளம்ஸ். இனிமே அறவே காட்டுத்தனம் என்கிட்ட பேசாத. மூட பழக்கம் வேற, பண்பாடு வேற. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்க. கலப்ப பிடிக்கிற விவசாயிக்கு குடிமி வெயிலுக்கு பாதுகாப்பு, கார்ல போறவனுக்கு குடிமி தேவையில்லை. செய்யற தொழிலை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள மாறணும், மாறிக்கலாம். அதுக்காக தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் கதவை சாத்திட்டு நடந்தது. அது அவுட் ஆஃப் டேட் பழசுன்னு கட்டில தூக்கி வெட்ட வெளியில தெருவழியா போட்டு நடத்த முடியும். அதனால மூட பழக்கத்தையும் தேவையான மரபையும் பண்பாட்டையும் ஒரே தராசில் வச்சு எடை போட்டு தொலைக்காதீங்க. பிரிச்சு பாக்குற அறிவு வளர்த்துக்குங்க. இந்த மங்கள வாழ்த்த கேளு. கொங்கு நாட்டு பண்பாட்டு அத்தனையும் கம்பர் ஜூஸா புளிஞ்சதுல ஊத்தி இருக்காரு. கேட்டுட்டு அப்புறம் சொல்லு. கேசட்ட போடுறடே. என்ன சார் மரியாதை? கோபம் வர்றப்ப நான் ஒரிஜினல் திருச்செங்கோடு கவுண்டர் ஆயிடுவேன். அது என் அசிஸ்டன்ட்களுக்கு தெரியும். முதல்ல பாட்டை வரிக்கு வரி கேளுமா. அசோசியேட் சார், கேசட்ட கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க சார். போற போக்க பார்த்தா அவர் என்னைய அடியான்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுவார் போல இருக்கு. நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறிய. தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும், நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே. அலைகடல் அமிர்தம் மாரணப் பெரியவர் திங்கள் மும்மாறி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமாமுகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நற்கல்யாணம் நடந்திடும் சீர்தனில். தப்பிதமில்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினைமா தேனுடன் கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெல்லம் தனிப்பலா சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவித கிழங்கு எள்ளவள் நற்பொறி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறிகறி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்த பேழை வைத்து பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே மந்தன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய தீப்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போத என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பைம்பொன் முடியும் பாண்டியன் என்னும் 1 மன்னர் நாட்டை ஆளுகையில் கருவுருவாகித் திருவதி அவள் புகழ் சிறந்த மானுடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொருந்தி சிறந்திடும் காலை இந்திரன் தன்னால் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியன் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூறி இந்த பெண்ணின் பேர்தனை சொல்லி இருவர் பேரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் 9 பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கௌளி வலிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம பாக்கியம் தச்சனை கேட்டு பொருந்தியிருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெண்கல முரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தான் அலங்கரித்து முத்து தன்னை முசம்பரக் கொட்டி சித்திரக்கூடம் சிறக்கவே விளக்கி உரியவர் வந்தார் உன்மகளுக்கென்றே பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளது குறித்து நல்விருந்துண்டு பூட்டு தாலிக்கு பொன்னது கொடுத்து வாழ்வது மனைக்கு மனமகிழ வந்துமே கத்தோர் புலவர் கணக்கரை அழைத்து தென்பனையோலை சிறக்கவே வாரி திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் வாழை கமுகு மகமேருடனே சோலை இலையால் தோரணம் கட்டி மூத்தோர் வந்து மொழிகி வழித்து பார்க்கும் இடமெல்லாம் பால்தனை தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கலத்தை கொண்டு வந்ததனை குணமுடன் விளக்கி
நேரிய சம்பா அரிசியை நிறைத்து பாரிய வெல்லம் பாக்கு வெற்றிலை சீருடன் நெய்யும் தேங்காய் பழமும் வாரியே வைத்து வரிசை குறையாமல் முறைமையதாக முக்காலி மேல் வைத்து மனம் பொருந்திய மாப்பிள்ளை தனக்கு குணம் பொருந்திய குடிமகன் அழைத்து போன மச்சம் முகமது துடைத்து எழிலான கூந்தலுக்கு எண்ணெய் தனை இட்டு குணமது சிகைக்காய் கூந்தலில் தேய்த்து 7 தீர்த்தம் இன்பமுடன் விட்டு மேளமுடனே வினாவியே வார்த்து சென்னல் சோற்றால் சீக்கினை கழித்து வண்ணப்பட்டு வத்திரந்தன்னை நெருங்கக் கொய்து நேர்த்தியாய் உடுத்தி அன்னமுப்பழமும் ஆவின் பாலும் மன்னவர் முன்னே வந்தவருடனே வாசல் கிளறி மதிப்புடன் கூட்டி சாணம் கொண்டு தரைதனை மொழிகி கணபதி ஒன்றை கருத்துடன் நாட்டி அருகது சூடி அருள் பொருந்திடவே நிரம்பியதாகவே நிறை நாழி வைத்து வெற்றிலை பழமும் விருப்புடன் வைத்து அலைகடல் அமிழ்தம் அவனியில் நீரும் குழலிக்கு கங்கணம் குணமுடன் தரித்து களரியோர் மெச்சிடக் காப்பது கட்டி குப்பாரி கொட்டி குலதேவதை அழைத்து செப்பமுடன் மன்னவர்க்கு திருநீரு அணிந்து சாந்து சந்தனம் தான் பன்னீரும் சேர்த்து கலக்கி சிறக்கவே பூசி கொத்தரளி கொடியரளி கோத்திரத்து நல்லரளி முல்லை இருவாட்சி முனை முறியா செண்பகப்பூ நாரும் கொழுந்தும் நந்தியாவட்டமும் வேரும் கொழுந்தும் வில்வ பத்திரமும் மருவும் மறிக்கொழுந்தும் வாடாத புஷ்பங்களும் புன்னை கொன்னை பூக்களெல்லாம் கொண்டு வந்து தண்டை மாலை குண்டை மாலை சோபன மாலை சுடன் மாலை ஆடை ஆபரணம் அலங்காரம் மிகச் செய்து திட்டமுடன் பேழைதனில் சோறு நிறை நாழி வைத்து நட்டு முட்டு தான் முழங்க நாட்டார் சபை தனக்கு நன்றாய் வலம் வந்து நலமதாய் நிற்கையிலே செஞ்சோறு 5 அடை சிரமதை சுற்றி திருஷ்டி கழித்து சிவசூரியனை கை தொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகுமனைக்கு வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தான் அமர்த்தி இணையான தங்கையரை எந்திழையை தான் அழைத்து சந்தனம் புணுகு ஜவ்வாது மிக பூசி மந்தாரை மல்லிகை மறுக்கொழுந்து மாலையிட்டு ஆடை ஆபரணம் அழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து பேழையை இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி கூரை சேலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைபிடித்து மாப்பிள்ளை கக்கத்தில் மறுமுனைதான் கொடுத்து அருமை பெரியோர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசி அள்ளிச் சிறக்க கொடுத்திடுவார் குடிமகன் மங்களவாளி கூறி முடிந்தவுடன் வேழமுகத்து விநாயகனின் தாழ்வணிந்து சந்திரரும் சூரியரும் சபையோர்கள் தானறிய இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு அடைக்காயும் வெற்றிலையும் அடிமடியிற் கட்டிய பின் முன்னர் ஒரு முறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒரு முறை பிறந்தவர்க்கு இணை நோக்கி இந்திரனார் தங்கை இணை நோக்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கைதொழுது பாரி கொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து தெண்டனிட போய் வா மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிட பயணம் என்று முரசு கொட்ட பாரில் உள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வர தந்தையானவர் தண்டிகை மேல் வர தமையனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல் வர தேடியே வந்தவர்கள் தேரரசர் போல் வர பேரணி முழங்க பெரிய நகாரடிக்க பூமிதான் அதிர புல்லாங்குழல் ஊத எக்காலம் சின்னம் இடிமுரசு பெரிமேளம் கைத்தாள பம்பை கனகத்தப்பட்டை தான் முழங்க துத்தாரி நாதசுரம் சோடிக்கொம்பு தானூத சேகண்டி சங்கு திமிர்தாள பம்பையுமே வலம்புரி சங்கு வகையாய் ஊதிவர உருமேளம் பறைமேளம் உரம்பை திடும்படிக்க பல பலவிதமான பக்கவாத்தியம் முழங்க பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை குடை வெண்சாமரம் வீதியில் வீசி வர
சுருட்டிய சூரியவானம் தீவட்டி முன்னடக்க இடக்கை வலக்கை இனத்தார்கள் சூழ்ந்து வர குதிரையின் மீதமன்று குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து முன்னடக்க கட்டியங்கள் கூறி கவிவாணர் பாடிவர நாட்டியங்கள் ஆடி வந்தாள் நல்ல தேவதாசி பாகமாஞ்சீலை பந்தம் பிடித்து வர மேக வண்ணச் சேலை மின்னல் போல் மின்னிலங்க அடியார் 1000 பேர் ஆலத்தி ஏந்தி வர பெண் வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மன்னவர் தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் வாழ்வரசி மங்கைக்கு வரிசை அனுப்பவென்று நாழி அரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன் பூட்ட போகிறவர் பேடை மயிலியர்க்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொன்னும் சீப்பும் பட்டு துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் சத்துச் சரப்பணி தங்கம் பொன் வெள்ளி நகை முத்துச் சரப்பணி மோகன மாலைகளும் திட்டமுள்ள மங்கையர்க்கு திருப்பூட்ட போவோம் என்று அட்டதிக்கும் தானதிர அடியுமென்றார் பேரிகையை அன்ன நடையாரும் அருமை பெரியவரும் பொன்வளை கையால் பேழை மூடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பெண்ணாள் மாளிகையில் நாட்டில் உள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகலனை கோதையர்க்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லாரும் பூட்டினார் தோடெடுத்து பொன்னாள் திருக்காதில் தங்கச் சங்கிலிதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி ஆணிப் பெண் அவளை அலங்கரித்து குலம் கோதி சாந்து பொட்டிட்டு ஜவ்வாது மிக பூசி ஊட்டுமென்றார் சாதம் உடுத்துமென்றார் பட்டாளை பொன்பூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலை அடைக்காயும் தான் கொடுத்தார் தாய் மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிக பூசி சரிகை வேட்டி தான் கொடுக்க பொட்டிட்டு பொன் முடிந்து பேடை மயிலியர்க்கு பட்டமும் கட்டினார் பாரிலுள்ளோர் தானறிய ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் குடை பிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து வலமதாய் வந்து நலமதாய் நின்று செஞ்சோறு 5 அடைசிரம் கால் தோளில் வைத்து நிறைநாளி சுற்றியே நீக்கி தீட்டி கழித்து அட்டியங்கள் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தியொரு துத்திப்பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்சவண்ண நிறச்சேலை பவள வண்ண கண்டாங்கி மாந்துளிர் சேர் பூங்கொத்து வண்ணமுள்ள பட்டாடை மேலான வெண்பட்டு மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கணப்பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவோரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல் தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பொன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீரலட்சுமி விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே தரணியன் அன்னக்கொடி தழைத்திருக்கும் வாசலிலே 12000 பேர் பலர் சேர்ந்த வாசலில் நாற்கரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேய்க்கரும்பை நாட்டி பிறைமண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திர சூரியரும் அம்மி வலமாக அரசாணி முன்பாக 1000 பெருந்திரி அதுவும் வலமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோரரிசி பால் பழமும் பக்தியுடன் இத்தனையும் பாரித்தார் மணவரையில் மணவரை அலங்கரித்து மணவாளனை இருத்தி அழகுள்ள பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் எடுத்து மணவரையை சுற்றி வந்து மகிழ்ச்சியது மீதூர வலதுபுறம் தான் இருத்தி குலம் பெரிய மன்னவர்கள் குவலயத்தார் சூழ்ந்திருக்க ராமன் இவரோ லட்சுமணன் இவரோ கண்ணன் இந்திரன் காமன் இவரோ அத்தை மகள் தன்னை அழகு செல்வியை முத்து ரத்தினத்தை முக்காலி மேல் அமர்த்தி கணபதி முன்பாக கட்டும் மாங்கல்யம் வைத்து அருமை பெரியவர் அன்புடன் பூஜை செய்து மாப்பிள்ளை பெண்ணை மணவரையில் எதிர் நிறுத்தி கெட்டி மேளம் சங்கநாதம் கிடுகிடு என்று சப்திக்க மாணிக்கம் போல் மாங்கல்யம் வைரமாய் திருப்பூட்டி ஆரம் தனை மாற்றி அமர்ந்த பின் மணவரையில் மாப்பிள்ளைக்கு மைத்துனரை வாவென்று தான் அழைத்து களம் பெரிய அரிசிதனில் கைகோர்வை தானுமிட்டு
சிங்காரமான இந்த தெய்வ சபைதனிலே கங்கா குலம் விளங்க கம்பர் சொன்ன வாழ்த்துரையை மங்களமும் கன்னி சொல்ல வாத்தியமெல்லாம் அடக்கி மறையோர் வேதம் சொல்ல மற்றவர் ஆசி கூற பிறையாயிரம் தொழுது பிள்ளையார்க்கு பூசை செய்து அருமை பெரியோர் அருகுமணம் செய்த பின்பு கைக்கு கட்டின கங்கணமும் தானவிட்டு தங்களுக்கு தாங்கள் தாரைக்கோர் பொன் கொடுத்து உரியதோர் பாட்டன் இருவருடைய கைதனிலே தண்ணீர் ஊற்றியே தாரை வார்த்த பின்பு பிரியமுள்ள மணவரையை பின்னும் சுற்றி வந்து மங்கள கல்யாணம் வகையாய் முடிந்ததென்று செங்கையினாலே சிகப்பிட்டு இருவருக்கும் சாப்பாடு போசனம் சந்தோஷமாய் போட உண்டு பசியாரி உறவு முறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார் மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தலில் அமர்ந்து கல்யாணத்தார் தம்மை கருத்துடனே அழைத்து கண்ணாளர் தன்னை அழைத்து பொன்னோட்டம் காணும் என்றார். அப்போது கண்ணாளர் அவ்விடமே தானிருந்து பணமது பார்த்து குணமது ஏற்று கல்லுவராகன் கருவூர் பணமும் வெள்ளை புல்லடி வேற்றூர் நாணயம் சம்மன் கட்டி சாத்தூர் தேவன் உரிக்காசு பணம் உயர்ந்த தேவராயர் ஆண்மாடை பெண்மாடை அரியதோர் பொற்காசு ஒரு விழி விழிக்க ஒரு விழி பிதுங்க பலவகை நாணயமும் பாங்காய் தெரிந்து 300 பொன்னு முடிப்பொன்றாய் முடிந்தவுடன் பாட்டன் இருந்து பரியம் செலுத்தினார். பந்தல் கௌளி பாக்கியம் உரைக்க மச்சினன்மார்கள் மகிழ்ந்து சூழ்ந்திருக்க சிற்றடி பெண்கள் சிறு சீர்கள் சுமந்து வர சந்தோஷமாகி தங்கமுடி மன்னவர்கள் பந்தல் செலவு பல பேர்க்கும் ஈந்தார்கள். ஆடுவான் பாடுவான் ஆலாத்திக்குட்படுவான். நாடி வந்த பேர்களுக்கு நல்ல மனதுடனே தேடி வந்த பேர்களுக்கு தனிப்பணம் தான் கொடுத்து வாழி சொன்ன புலவர்க்கு வரி செய்தனை கொடுத்து திட்டமுள்ள பந்தலின் கீழ் வந்து நின்ற பேர்களுக்கு அரிசி அளந்தார்கள். அனைவரும் தானறிய கரகம் இறக்கி வைத்து கன்னி மணவாளனுக்கு புடவைதனை கொடுத்து பின்னும் தலைமுழுகி தட்டு வச்சாதம் பெண் தளிர் கையால் மாப்பிளைக்கு சாதம் பரிமாறி சாப்பிட்டு ஆனவுடன் பண்ணையத்து மாதிகனை பண்பாகத்தான் அழைத்து வில்லை மிதியடிகள் மிகவே தொட்ட பின்பு காலும் வழங்கி கன்னியை தான் அழைத்து மஞ்சள் நீராட்டி மறுக்க இரு அழைப்பழைத்து மாமன்மார்களுக்கு மகத்தான விருந்து வைத்து மங்கள சோபனம் வகை வகையாய் முடிந்தவுடன் மாமன் கொடுக்கும் வரிசைதனை கேளிர் தூயப்பட்டு சால்வை சோமன் உருமாலை பஞ்சவண்ண கண்டாங்கி பவள நிறப்பட்டு சேலை அத்தியடி துத்திப்பட்டு ஆனையடி கண்டாங்கி மேலான வெள்ளைப்பட்டு மேகவண்ண கண்டாங்கி இந்திர வண்ணப்பட்டு ஏகாந்த நீலவண்ணம் முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும் பதக்கம் சரப்பணி பகட்டான காசு மாலை கட்டிலும் மெத்தையும் காளாங்கி தலையணையும் வட்டில் செம்பும் வழங்கும் சாமான்களும் அம்மிக்குளவி அழகு சிறு செம்பும் தோள்வார் பசும்பொன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கன்றுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேயத்தோர் தானறிய ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் கிளை கிளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும். ஒரு புதிய வாழ்த்துரை. காராள வம்சத்து கடின உழைப்பு வாழி வேளாள குலத்து வியத்தகு திறமை வாழி கள்ளமில்லா கவுண்டர் குல நேர்மை வாழி நம் கொங்கு பெண்டீரின் சீர்மிகு பண்பு வாழி இளைஞர்கள் இனி உருவாக்கும் ஒற்றுமை வாழி இந்திய நாடெங்கும் பரவி தொழில் செய்யும் கொங்கு நாட்டு சிங்கங்களே வாழி உலகெங்கும் பறந்து அறிவு வளர்க்கும் கொங்கு கண்மணிகளே வாழி ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆன்மீகவாதிகள் இலக்கியம் படைத்தோர்கள் அனைவரும் வாழி ஆளும் கட்சி வாழி எதிர்கட்சி வாழி
எதிலும் சேராத நடுநிலை கட்சியும் வாழி, வரப்பு வெட்டும் நம் பங்காளிகள் வாழி, வாய் சண்டைக்கு இழுக்கும் வம்புக்காரர்கள் வாழி, எவன் எப்படி போனா உனக்கென்ன உன் தொழிலை பாரடா என்று உபதேசம் பண்ணும் ஊர் பெருசுகளும் வாழி, மாமன் மச்சான் முறை வைத்து கூட்டத்தை கேலி பேசும் விளையாட்டு பேச்சுக்கள் வாழி, கொங்கு இளைஞரணி நண்பர்கள் வாழி, கொங்கு பேரவை பெரியோர்கள் வாழி, அத்தனை பேரும் இணைந்து அன்னமார் சாமி துணையுடன் அற்புதம் படைப்போம் வாழி, வந்திருக்கும் அனைவரும் வாழி, மங்கள வாழ்த்து படைத்த பெரியோன் கம்பனும் வாழி, இசை வடிவம் கொடுத்த சிறியோன் வெள்ளித்திரை இயக்குனர் கிருஷ்ணராஜ் நானும் வாழி, வாழி வாழி என்று பாடிய நானும் வாழி, மங்கள வாழ்த்தும் எங்கள் வாழ்த்தும் கேட்டு புது வாழ்வு தொடங்கும், மணமக்கள் வாழியவே மணமக்கள் வாழியவே. டைரக்டர் சார், என்ன மங்கள வாழ்த்து கேட்டதும் எம்ஏ லிட்டு பொண்ணு ஒரு மாதிரி மந்திரி சுட்டாப்புல வந்திருக்கு. என்னமாச்சு? ஏன் கண்ணல இப்படி கலங்கிருக்கு? ஐயோ சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கவுண்டர் பையனை தான் சார் கட்டிக்குவேன். என்னம்மா சொல்ற? சீரியஸா தான் சார் சொல்றேன். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கல்யாணத்திலயும் இப்படி ஒரு வாழ்த்து இருக்கவே முடியாது சார். இந்த மங்கள வாழ்த்துல வர மாமன் மாதிரி ஒரு மாமா இருக்கணும் சார். அந்த மாமா கொடுக்கிற ஒவ்வொரு சீர்வரிசையும் பாத்தீங்களா? பஞ்சவண்ண கண்டாங்கி, பவளவண்ண பட்டுச்சேலை, அத்தியடி துத்திப்பட்டு ஆணையடி கண்டாங்கி, மேலான வண்ணப்பட்டு மேக வண்ண கண்டாங்கி, இந்திர வண்ணப்பட்டு ஏகாந்த நீல வண்ணம், முறுக்கு வளையல்களும் முகமுள்ள கொலுசுகளும். அடடடடடா, என்ன வார்த்தைகள், என்ன வர்ணனைகள், என்ன உறவு முறைகள், அவங்களுக்குள்ள எவ்வளவு பாசங்கள். தீவட்டிக்கு கூட சுருட்டிய சூரியவானம்னு என்ன ஒரு புதுக்கவிதை வீச்சு. தட் இஸ் கம்பர், தட் இஸ் கவுண்டர். சார், நல்ல கவுண்டர் பையனா இருந்தா சொல்லுங்க சார். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல மாமாவும் வேணும். நீ மெட்ராஸ் மாமாவை சொல்ற, இதுல சொல்றது பொண்ணோட தாய் மாமம்மா. அது என்னவோ சார், இந்த மங்கள வாழ்த்தை கேட்டதுல இருந்தே நான் கவுண்டர் பொண்ணாவே கன்வெர்ட் ஆயிட்டேன். மதம் மாறலாம், ஆனா ஜாதி மாற முடியுமான்னு தெரியலையம்மா. ஏன் முடியாது சார்? நாங்க சமத்துவபுரத்துல ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறோம். சார், பேசாம இந்த பொண்ணை நம்ம சிலம்பொலி செல்லப்பன் சார் கிட்ட அறிமுகப்படுத்திடுவோம். சிலம்பொலி செல்லப்பன் பேர் நல்லா இருக்கு சார். நான் அந்த பையனே கட்டிக்கிறேன் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? சிலம்பொலியார எனக்கும் நல்லா தெரியும் சார். சும்மா ஒரு கோயம்புத்தூர்ல விட்டு பார்த்தேன். ஐ ரியலி லைக் யுவர் டீப் ரூட்டட் ட்ரெடிஷன். எங்க வீட்டுல தினமும் சுப்ரபாதம் ஒலிக்கிற மாதிரி இந்த மங்கள வாழ்த்து தினமும் உங்க வீடுகள்ல ஒலிக்கலைனாலும் திருமண மண்டபங்கள்லயும் எல்லா விசேஷ நாட்களையும் இது கட்டாயம் ஒலிக்கணும் சார். அதை விட முக்கியமா அவங்க கல்யாண வீடியோ கேசட்ல இதை ஏத்திட்டா டப்பாங்குத்து பாட்டுக்கு பார்த்தா இது மலர நினைவா என்னைக்கும் இருக்கும் சார். நல்ல ஐடியா தாம்மா. புருஷன் பொண்டாட்டி சண்டை வர்றப்ப இதை எடுத்து போட்டு கேட்டா கூட சண்டை சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். சரி சார், உங்க அடுத்த படம் என்ன சார்? நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு விஷயமும் வித்தியாசமும் ஒரு அழுத்தமும் இருக்கும் சார். உங்ககிட்ட பண்ண ஆர்கியூமெண்ட் உட்பட சொல்றேன், காலத்தால் அழியாத காவியமா ஏதாவது பண்ணுங்க சார். ஏன்னா உங்ககிட்டயும் சரக்கு இருக்கு, உங்க கொங்கு மண்ணிலையும் சரக்கு இருக்கு, உங்க எல்லா கவுண்டருங்க கிட்டயும் நிறைய சரக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எங்க கவுண்டருங்க கிட்ட இருக்கிற மொத்த எல்லா சரக்கையும் சொல்லணும்னா அதுக்கு தனியா இன்னொரு கேசட் போடணுமா? அந்த கேசட் எப்ப சார் போட போறீங்க? அதெல்லாம் அந்த காலத்து சில கவுண்டர்களோட கதைமா. இப்ப சென்சாருக்கு சரிப்படாது. இந்த காலத்து கவுண்டர்களுக்கு முன்னுக்கு வரணும், தொழில் ஏதாவது சாதிக்கணும், நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டணும், கல்லூரிகள் கட்டணும், பசங்க பொண்ணுங்களை எல்லாம் ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். 21ஆம் நூற்றாண்டுல கொங்கு மண்ணை இன்னொரு ஜப்பான் ஆக்கிய தீரணும்னு பாடுபடுறாங்கம்மா. நீங்களும் உங்க கொங்கு இலக்கியங்களை படமாக்கி சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல ஜப்பான் டைரக்டர் அகிரோ குரோஷோ படங்கள் மாதிரி பேச வைங்க சார். பேசப்படும். பெரிய காண்டியம்மன் அருளாலையும் பெரியவங்க ஆசியாலையும் அது பேசப்படும். யுவர் டேஸ் ஆன் நம்போர்டுன்னு அறிஞர் அண்ணாவை பார்த்து சொன்னப்போ
பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட்னு சொன்னாராம். அண்ணா சொன்னதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொன்மொழி இதுதான். அதே மாதிரி அடுத்து நான் எடுக்க போற மாபெரும் திரைக்காவியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொங்கு காவியம் பொன்னர் சங்கர். தானே நானே நானா தனே நானே நானே நானா பொன்னர் சங்கர் கதை கேளு அதை பூலகெங்கும் பாடு தங்காய் கதையை கேளு அதை நாடு நகரெங்கும் சொல்லு பொன்னர் சங்கர் கதை கேளு அதை பூலகெங்கும் பாடு வேளாளர் குலத்து வீர காவியம் பங்காளி சூழ்ச்சியை வேரோடு அறுத்து இந்த நாளில் வீரப்பூரில் கோடி ஜனங்கள் கும்பிடும் தெய்வம் அன்னமார் கதை கேளு அதை அகிலமெங்கும் பேசு அன்னமார் கதை கேளு அதை அகிலமெங்கும் பேசு சந்திரனும் சூரியனும் ஊஞ்சல் பாட்டு பாட நட்சத்திர கூட்டம் கண் சிமிட்டி பார்க்க ரம்பையும் மோர்வசியும் ரம்மியமாயாட சக்தி மிகு சாம்புவான் உடுக்கையடி முழங்க அன்னையவள் தாமரையார் படம் தொட்டு காட்ட மது கரை செல்லாண்டி கணையாழி போட்ட வேதமிகு பெரிய காண்டி பூமாரி பொழிய காராளர் அண்ணன்மாராடீர் ஊஞ்சல் வேதமிகு பெரிய காண்டி பூமாரி பொழிய காராளர் அண்ணன்மாராடீர் ஊஞ்சல் பொன்னர் சங்கர் கதை கேளு அதை போலகெங்கும் பாடு தங்காய் கதையை கேளு அதை நாடு நகரெங்கும் சொல்லு தானே நானே நானா தனே நானே நானே நானா